தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இணைய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். சுப்ரீம் கோர்ட்டில் நீட் தொடர்பாக மிக முக்கியமான ஒரு அப்டேட்டை நமக்கு இன்றைக்கி சொல்லியிருந்தாங்க. ரிலீஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு என்டிஏ கிட்ட சொல்லியிருந்தாங்க. என்னென்னா, ஓவராலாக இந்தியா ஃபுல்லாக இருக்கிற ரிசல்ட்டு நீங்கள் ஏன் வெளியிடக்கூடாது, ஒட்டுமொத்த மாணவர்களுடைய ஒட்டுமொத்த ரிசல்ட்டு ஏன் வெளியிடக்கூடாது அப்படின்னு கேட்டாங்க. அதற்கு என்டிஏவும் ஒத்துக்கிட்டு இன்றைக்கி மதியம் ஒட்டுமொத்தமாக அந்த ரிசல்ட் தான் இது, யார் யார் என்ன ஸ்கோர் பண்ணியிருக்காங்க அப்படின்றத வெளியிட்டிருக்காங்க. அதாவது என்ன, சிட்டி வைஸ் சென்டர் வைஸ் ரிசல்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சிட்டி வைஸ் சென்டர் வைஸ் அப்படின்னா என்னென்ன சிட்டியில் ஒரு சிட்டியில் எத்தனை சென்டர் இருக்குது, அந்த சென்டரில் எத்தனை பேர் எழுதுனாங்க, யார் யார் எவ்வளோ மார்க்கு அப்படின்றத என்டிஏ இன்றைக்கி மதியம் நமக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுதான் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க. இது பார்த்தீங்கன்னா exams.nta.ac.in/neet அப்படின்னு சொல்லி போட்டிங்க அப்படின்னாவே உங்களுக்கு இந்த மெனுவில் உங்களுக்கு பார்த்தா நீட் யூஜி ரிசல்ட் 2024 சிட்டி சென்டர் வைஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுதான் இங்கே. அதை நான் இப்போ கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே போகிறேன். நீங்கள் சிஸ்டத்தில் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சமே ஈஸியாக இருக்கும். மொபைலில் அந்த வியூ பண்ணுறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அப்படி எமர்ஜென்சிக்கு இப்போதைக்கு நான் மொபைலில் உங்களுக்கு வியூ பண்ணிகிட்ருக்கேன். ஸோ டீட்டெயில் இப்படி தான் நமக்கு மெனு ஓப்பன் ஆகிடும். ஸோ இந்த இடத்துல நீங்கள் இந்தியாவில் எந்த உங்களுடைய ஸ்டேட் என்ன அப்படின்றத செலக்ட் பண்ணுங்கள். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் தமிழ்நாடு அப்படின்னு சொன்னால், தமிழ்நாட்டில் இருக்கிற இப்போ நான் புதுச்சேரியை செலக்ட் பண்ணுறேன். புதுச்சேரி செலக்ட் பண்ணிட்டா செலக்ட் சிட்டி, இங்கே புதுச்சேரியில் காரைக்காலா, மாஹியா, புதுச்சேரியா, ஏனாமா அப்படின்றத செலக்ட் பண்ணணும். நான் புதுச்சேரி அப்படின்னு செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிட்டா இங்கே எத்தனை சென்டரில் எத்தனை சிட்டியில் எக்ஸாம் நடந்தது அப்படின்னு இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 6-7 இடத்துல நடந்திருக்கு. புதுச்சேரி அப்படின்னு சொல்லி நான் பார்க்கும்பொழுது விவேகானந்தா ஸ்கூலு, ஸ்டடி, ஆச்சாரியா, மாதிரி பாரதி வித்யாசிரமம் அப்படின்னு இருக்குது. ஸோ பாரதி வித்யாசிரமம் அப்படின்னு சொல்லி அங்கே வியூ டீட்டெயில் அப்படின்னு நான் கொடுக்குறேன். நீங்கள் எந்த சென்டரில் படிச்சிங்களோ அந்த சென்டரை செலக்ட் பண்ணிவிட்டு அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா டோட்டலாக அந்த சென்டரில் எவ்வளோ பேர் எழுதியிருக்காங்க அப்படின்ற லிஸ்ட் இங்கே வரும். பேர் மட்டும் வராது. எல்லாரோடைய மார்க்கு எத்தனை பேர் எழுதுனாங்க அதை மட்டும் தான் உங்களால் பார்க்க முடியும். ஸோ இதுலேயே பார்த்தீங்கன்னா 474 பேருக்கு மேலே எழுதியிருக்காங்க ஒரு சென்டரில். ஸோ இதே போல் தான் நீங்கள் தமிழ்நாடாக இருந்தாலுமே, நீங்கள் தமிழ்நாடுனா தமிழ்நாடு அப்படின்னு நீங்கள் தனியாக செலக்ட் பண்ணுங்கள். இந்த எந்த இடத்துல நான் பாண்டிச்சேரின்னு செலக்ட் பண்ணணும், அந்த இடத்துல நீங்கள் தமிழ்நாடு அப்படின்னு செலக்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் நீங்கள் உள்ளே போனீங்கன்னா உங்களுடைய டீட்டெயிலை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இது எதற்காக கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா, இப்போ நான் திரும்ப சொல்கிறேன். தமிழ்நாடு நான் செலக்ட் பண்ணுறேன். தமிழ்நாடு அப்படின்னு செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே சிட்டி தமிழ்நாட்டில் எந்த இடத்துல நீங்கள் சென்னைனா சென்னை, கோயம்புத்தூர், திருச்சினா திருச்சி அப்படின்னு செலக்ட் பண்ணுங்கள். நீங்கள் சென்னை அப்படின்னு செலக்ட் பண்ண உடனே டோட்டலாக எத்தனை சிட்டியில் நடந்திருக்கு, எத்தனை சென்டரில் அங்கே நடந்திருக்கு அப்படின்னு நீங்கள் தனியாக கொடுத்துருப்பாங்க. அதில் எந்த சென்டரில் நீங்கள் சென்டர் நேம் இருக்கும், அந்த சென்டர் நேமை செலக்ட் பண்ணிவிட்டு அதில் வியூ டீட்டெயில் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் அங்கே டோட்டலாக எவ்வளோ பேர் எழுதுனாங்க, யார் யார் எவ்வளோ மார்க்கு, அந்த பேர் தெரியாது. அது கான்ஃபிடென்ஷியலாக இருக்கணுன்றதுனால அதை ஹைட் பண்ணியிருப்பாங்க. பேர்லாம் தெரியாது, கம்யூனிட்டி தெரியாது. சீரியல் நம்பர் மட்டும் 1 2 3 கொடுத்துட்டு 1 எவ்வளோ மார்க்கு, 2 எவ்வளோ மார்க்கு, 3 எவ்வளோ மார்க்கு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ ஏன்னா அது பார்ஷியாலிட்டி வரக்கூடாது, பிரச்சனைகள் வரக்கூடாதுன்றதுனால நேமை ஹைட் பண்ணிட்டாங்க, கம்யூனிட்டியும் ஹைட் பண்ணிட்டாங்க. எத்தனை பேர் எழுதுனாங்க, யார் யார் எவ்வளோ மதிப்பெண் அப்படின்றத உங்களால் இங்கே பார்த்துக்க முடியும். ஸோ இதுதான் இன்றைக்கி அவங்க சொன்ன அந்த ரிசல்ட் அப்படின்னு சொல்கிறது. ஸோ இது எதற்காகனா, மால் ப்ராக்டிஸ் இது நடக்கலை அப்படின்றத உறுதிப்படுத்தும் விதமாக தான் இதை பண்ணியிருக்காங்க. ஒரு சென்டர்லேயுமே இப்போ ஒரே சென்டரில் தான் இப்போ இஷ்யூவே நமக்கு மெயினாக ஒரே சென்டரில் நிறைய பேர் எழுதுனாங்க, அதுவும் அதிக மதிப்பெண் ஒரே சென்டரில் எடுத்தாங்க போனாங்கன்னு சொல்லி தான் இஷ்யூலாம் நிறையா வந்தது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த 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 மாதிரி பிரச்சனைகள் இப்போ வருவதற்கு உண்டான வாய்ப்புகள் மிக குறைவாக வந்துடும். ஸோ அதனால தான் அந்த ரிசல்ட் வெளிப்படையாக இருக்கணும் அப்படின்றதுக்காக இப்போ நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நீங்கள் உங்களுடைய மதிப்பெண்ணை எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துக்குங்க. ஜஸ்ட் இது ஒரு இன்ஃபர்மேஷன் தான். கவர்மெண்ட் சைடில் இருக்கிற ஒரு ஆக்டிவிட்டி தானே தவிர நம்ம சைடில் எதுவுமே நீங்கள் செய்ய தேவையில்லை. ஜஸ்ட்டு வியூ பண்ணி போய் பார்த்துக்கிட்டிங்கன்னா போதும். உங்கள் சென்டரில் எவ்வளோ பேர் எவ்வளோ மார்க்லாம் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்துக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.